ஹிந்தி பாரக கடி தமிழ்ல உயிர்மெய் எழுத்துக்கள். இதுல 5வது வரிசையை எப்படி உச்சரிப்பதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தயவு செய்து உச்சரிப்புக்கு தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, இது பாரக கடியில 5வது வரிசையில உள்ள முதல் எழுத்து. இதை தயவு செய்து நாம உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பு இப்படி பண்றோம் அப்படின்னு நீங்க கூர்ந்து கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு ஹிந்தி எழுத்துக்களை உச்சரிப்பது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த எழுத்தை நாம உச்சரிக்கும் போது அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த 2வது எழுத்து பாருங்க, இதை நாம் உச்சரிக்கும் போது அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த 3வது எழுத்து பாருங்க, இதை உச்சரிக்கும் போது அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த 4வது எழுத்து அப்படின்னு நீங்க நெடில்ல உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, 5வது எழுத்து நீங்க உச்சரிக்கும் போது இந்த எழுத்தை வந்து அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு வந்து நெடில்ல நீங்க உச்சரிக்கணும். அதாவது அப்படின்னு நீங்க அழுத்தி உச்சரிப்பீங்க. இந்த எழுத்தை பார்த்துங்க, இதை வந்து நம்ம அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்துல இது ரொம்ப ஈஸி. இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது அப்படின்னு உச்சரிக்கலாம். இந்த எழுத்தும் ரொம்ப ஈஸி உச்சரிக்கும் போது அப்படின்னு உச்சரிக்கலாம். இதுல 10வது எழுத்து பாருங்க, இந்த எழுத்து நாம உச்சரிக்கும் போது அப்படின்னு நீங்க உச்சரிப்பீங்க. இந்த 11வது எழுத்து இது பாருங்க, இதை நீங்க உச்சரிக்கும் போது அப்படின்னு உச்சரிக்கணும். ஸோ இந்த எழுத்து வந்து அப்படின்னு உங்களுக்கு உச்சரிக்கலாம். இந்த எழுத்தை பாருங்க, இந்த பாரக கடியில உள்ள 5வது வரிசை, அதுல உள்ள கடைசி எழுத்து. இந்த எழுத்து நாம் உச்சரிக்கும் போது அப்படின்னு நீங்க ஈஸியா உச்சரிக்கலாம். இந்த ஹிந்தி எழுத்துக்களை நாம உச்சரிக்கும் போது நீங்க அதை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கும் அது நாள் போக்குல பிராக்டிஸ் பண்ணும்போது உச்சரிப்பது மிகவும் சுலபமாக தான் இருக்கும்.